அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ராலதா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கலிங்கத்துப் பரணியில் களம்பாடியது. கலிங்கத்துப் பரணி அப்படின்னா என்ன பார்த்தோம் என்றால், கலிங்கத்துப் பரணி தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் என்று சொல்லலாம். இந்நூலை எழுதியவர் ஜெயங்கொண்டார். இந்த நூல் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இதில் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைகளப் புலவராக திகழ்ந்தவர். குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் ஆவார். இவர் கலிங்க நாட்டை ஆட்சி செய்து அனந்தவர்ம சோடங்கனை போரிலே வென்றவன். தோல்வியுற்றவரை தொடர்புபடுத்தி பாடுவதுதான் பரணி இலக்கியமாகும். கலிங்க நாட்டை வென்றதை சிறப்பித்து பாடுவதால் இந்த நூலை கலிங்கத்துப் பரணி என்று சொல்லப்படுகிறது. இந்த நூல் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்றும் போற்றப்படுகிறது. இங்கு களம்பாடியது என்ற இயலில் போர்க்களத்தில் இறந்த வீரர்களின் உடல் உறுப்புகளை பேய்கள் எடுத்து கொற்றவையாகிய காளிக்கு படைத்து தாமும் உண்டு மகிழ்வதை எடுத்து பாடுவதுதான் களம்பாடியது என்று சொல்லப்படுகிறது. இனி களம்பாடியது பற்றி நாம் காண்போம். களம்பாடியது என்று சொன்னால் அதனுடைய களச்சிறப்பை நாம் இங்கே பார்ப்போம். 18 ஆண்டுகள் நடைபெற்ற தேவர் அசுரர் போர், 18 திங்கள் நிகழ்ந்த இராமாயண போர், 18 நாள் நடந்த மகாபாரத போர் ஆகியவற்றை நாம் அறிந்திருக்கின்றோம். இவ்வாறு நீங்காத போர்க்களங்கள் நீங்கும்படி கருணாகரன் கலிங்கரோடு போர் புரிந்த போர்க்களமானது பற்றி சிறப்பாக இங்கு களச்சிறப்பை பற்றி பேசப்படுகிறது. அந்த வகையில் தேவர் அசுரர் இராமாயணம் மகாபாரதம் உள என்று ஓவா உரை ஓயும்படி உளது அப்பொருள்களமே என்று போரின் சிறப்பை சிறப்பாக இங்கு பேசப்படுகிறது. அந்த வகையில் இனி ஒவ்வொன்றாக நாம் காண்போம். பேய் வேண்ட காளி அணுகள். அந்த பேய்கள் எல்லாம் காளி தேவியிடம் பல காட்சிகளை எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் எவ்வாறு இருக்கின்றது, போர்க்கள காட்சிகள் என்கின்ற செய்திகளை நாம் பார்ப்போம். முதலில் பேய் வேண்ட காளி அணுகள். நஞ்சு பூண்ட கழுத்தை உடையவர் சிவபெருமான். அவர் கண்டுகளிக்கின்ற அமுதத்தை ஒத்தவள் காளி தேவி. அவர்களிடம் கலிங்க பேய்கள், தேவி, எமனது கொலைக்களமாகிய இந்த போர்க்களத்தை வந்து பார்ப்பாயாக என்று பேய்கள் வேண்டிக் கொன்றது. உடனே காளி தேவியும் புறப்பட்டு கலிங்க போர்க்களத்திற்கு சென்று அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் காண்கின்றன. அந்த வகையில் காலக்களம் அது கண்ட அருள் இறைவி கடிது எனவே ஆழக்களம் உடையான் மகிழ் அழுது அக்களம் அணுகி
என்று அந்த போர்க்களத்தே இடத்திற்கு அணுகிச் செல்கின்றன. அடுத்தபடியாக காளி களம் கண்டு வியத்தல். களமடைந்த காளி இந்த கொடிய போர்க்களம் இருந்த வண்ணம் தான் என்ன என்று வியப்படைந்தாள். தன்னுடன் வந்திருந்த பேய்க்கூட்டத்தை பார்த்து போர்க்களத்தின் சிறப்பை காணுமாறு சொல்லத் தொடங்கினாள். இவ்வாறு பல நிகழ்வுகளை பார்த்து கொண்டே செல்கின்றன காளிதேவி. யானையும் கப்பலும். போர்க்களம் எங்கு ஒரே இரத்த வெள்ளம். அந்த வெள்ளத்தில் உடம்பில் உண்டான புண்களில் இருந்து இரத்த வடிகின்றன. பின்னங்கால்களில் அசைவையும் உடைய யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீந்திச் செல்கின்றன. இந்த காட்சியானது கடலில் கப்பலின் பின்னே கப்பல் தொடர்ந்து செல்லுதல் போல காட்சியளித்தன. பேய்களே பாருங்கள் பாருங்கள் என்றன. குதிரையும் குதிரை தறியும். பெரிய குதிரைகள் தம் மீது இட்ட சேனங்கள் சரியும்படியாக பாய்ந்து செல்கின்றன. அப்படி செல்லும் பொழுது அவற்றின் கால்கள் கொழுப்பாகிய சேற்றிலே அழுந்துகின்றன. இந்த நிலையில் புதைந்த கால்கள் எடுக்க முடியாதபடி குதிரைகள் வரிசையாக நின்றன. இந்த காட்சியை இரத்த வெள்ளத்தை அடைக்க வரிசையாக அமைந்த குதிரை மரங்கள் போல ஒத்தி இருக்கின்றன என்று சொல்லுகின்றன. இந்த காட்சிகளையும் பாருங்கள் என்றன. அடுத்து போர்க்களத்தில் வீரர்கள் விழுப்புண் புற்று கீழே விழுந்து கிடக்கின்றன. அதனை விருந்தினரும் ஏழைகளும் தம்மிடமிருந்து உண்ணப்பெற்ற ஒரு சேர இருந்து உண்ணுதலை பார்க்கும்போது மேன்மேலும் களிப்பால் முகமலர்ச்சி அடையும். இல்லத்தில் உயர்ந்தவர்கள் போல பருந்துகளும் கழுகுகளும் தம் உடலையே உண்ண போர்க்களத்தில் இறந்து கிடக்கக்கூடிய வீரர்கள் அதை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? தாமரை மலர் போன்ற தங்கள் முகம் மேலும் மலர்ந்து காட்சியளிக்கின்றன. பேய்களே அவர்களை பாருங்கள் பாருங்கள் என்றன. இவ்வாறு பல போர் நிகழ்வுகளை அந்த காட்சிகளை பார்த்து செல்கின்றன. வீரர்களும் கருமிகளும். கொலையுண்ட வீரர்களுடைய உடம்பில் நிலைத்திருக்கக்கூடிய உயிர் நீங்கும் வரையிலும் அவர்களுடைய அருகிலே இருந்துவிட்டு பின் அவர்களை விட்டு நீங்காது இருக்கின்றன நறுக்கூட்டங்கள். அவற்றை பாருங்கள் என்கின்றன. இப்படியாக பல காட்சிகளை பார்த்து செல்கின்றன போர்க்களத்தில். வண்டும் விலைமாதரும். யானைகள் போர்க்களத்தில் பெருமழையை பெய்வது போல மதநீரை சொருகின்றன. அந்த மதநீர் பொழியும் வரையும் வண்டுகள் யானைகளை பற்றியிருந்தன. யானைகள் இறந்த பின்பு அந்த மதநீரும் ஒளிந்து விட்டன. எங்கு? போர்க்களத்தில். அந்த சமயத்தில் கருணாகரனுடைய வெற்றி கண்டு தேவர்கள் எல்லாம் பூமழை பொழிந்தனர். உடனே வண்டுகள் மேலே பறந்து சென்று விட்டன. இந்த காட்சி எப்படி இருக்கிறது தெரியுமா? விலைமகளிர்கள் பொருள் இருக்கும் வரையில் ஒருவனை பற்றி இருப்பார்கள். அவனிடம் இருந்த பொருள்கள் முற்றிலும் தீர்ந்த பின்பு அவனை விட்டு வேறொருவனை பற்றி கொள்வார்கள். அவற்றை போல இருக்கின்றன. இந்த காட்சியை பாருங்கள் என்கின்றனர். இப்படியாக பல காட்சிகளை போர்க்களத்தில் பார்த்து செல்கின்றனர். அடுத்து கொடியோடு கிடக்கும் யானைகள். போர்க்களத்தில் பெரிய இரத்த வெள்ளம். அதிலே மத யானைகள் சாய்ந்து விழுந்து கிடக்கின்றன. அவற்றோடு அரசர்க்குரிய கொடிகளும் சாய்ந்து படிந்து கிடக்கின்றன. இந்த காட்சி எப்படி இருக்கிறது தெரியுமா? சுடுகாட்டிலே நெருப்பாகிய படுக்கையில் கணவர்களோடு கற்புடைய மகளிர்கள் உடன்கட்டை ஏறுவது போல காட்சியளிக்கிறது. இந்த காட்சியை பாருங்கள் என்கின்றன. இப்படி பல காட்சிகளை பார்த்து செல்கின்றன. போர்க்களத்தில் கணவரை இழந்த மகளிர்கள் தன்னுடைய கணவரை தேடுகின்றனர். அப்படி தேடுகின்ற பொழுது பல இடங்களில் இந்த கற்புடைய மகளிர்கள்
பல இடங்களில் தெரிகின்றன போர்க்களத்தில். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா, அதாவது தலை தனியா, கை தனியா, கால் தனியா, இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் காண்கின்றார்கள் அந்த போர்க்கள வீரர்களுடைய மனைவிகள். உடனே அந்த மனைவிகள் கணவனை தழுவி உயிர் விடுகின்றனர். காரணம், தன் தலைவனே சென்று விட்டான், தன் வீரனே சென்று விட்டான், நமக்கு எதற்கு இந்த உடல் உயிர் என்று நினைத்தபடி தன்னுடைய உயிர்களெல்லாம் விடுகின்றனர். தன் கணவனுடைய உடம்பை நிலமகள் தாங்குவதற்கு விடாமல் தன் மார்போடு அணைத்து கொண்டு தேவர் உலக தெய்வ பெண்கள் அவனுடைய உயிரை தழுவுவதற்கு முன்பே தன் உயிரையும் தன் கணவனுடைய உயிரோடு ஒரு சேர விடுகிறார்கள் பெண்கள். இந்த காட்சியை பாருங்கள் என்கின்றனர். அடுத்து அங்கே வீரர்களுடைய தலைகள் மட்டும் கிடைக்கின்றன, மற்ற உறுப்புகளை நாம் காணவில்லை. அப்பொழுது அங்கே மனைவிகள் கேட்கின்றனர், தலை மட்டும் இருக்கிறதே, என்னுடைய கணவருடைய மற்ற உறுப்புகள்லாம் எங்கே? அவருடைய மார்பு எங்கே? அவருடைய முதுகு எங்கே? அவர்களுடைய கைகால் எங்கே என்று வினவுகின்றன. அப்படிப்பட்ட அந்த காட்சியை இங்கே பாருங்கள் என்கின்றன. இப்படி போர்க்களத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளாக பார்த்து செல்கின்றார்கள். ஒவ்வொரு காட்சிகளும் எப்படி இருக்கிறது என்று அடுத்த நிலையில் உவமையாக சொல்லப்படுகிறது. கருமேகம் செம்மேகத்தை ஒத்திருத்தல். இந்த போர்க்களத்தில் வீரர்கள்லாம் குதிரைகளோடு குதிரைகளையும் வீரர்களோடு வீரர்களையும் பிடித்து மோதி அடித்து கொள்கின்றனர். அவ்வாறு அடிக்கும் பொழுது அதில் இருந்து இரத்தங்கள் பீரிட்டு எழுந்து வானத்தில் சிதறி தெரிக்கின்றன. அப்படி தெரிக்கக்கூடிய அந்த காட்சியானது வானத்தில் இருந்து கரிய மேகங்கள் எவ்வாறு சிவந்து மேகங்களாக, அதாவது கரிய மேகங்கள் சிவந்த மேகங்களாக மாறுகின்றன. இப்படிப்பட்ட காட்சியை பாருங்கள். அடுத்து கருங்காகம் வெண்காகத்தை ஒத்தி இருக்கின்றன. அதாவது பிணங்கள் பெருவாரியாக கிடைக்கின்றன. இரத்தம் பரவி காட்சியளிக்கிறது. எங்கே அப்படின்னா போர்க்களத்தில் அங்கே கொழுப்புகளும் நிறைந்து கிடக்கின்றன. அந்த பிணங்களை உண்ணுவதற்காக காகங்கள் வருகின்றன. பிணங்களை உண்ணுவதற்காக கருங்காகங்கள் வருகின்றன. அங்கே வெண்மையான கொழுப்புகளை போர்வையாக மூடிக்கொண்டு கிடக்கக்கூடிய அந்த பிணங்களை உண்ணுகின்றன. அதில் காகங்கள் வெண்ணிறமாக காட்சியளிக்கின்றன. அதாவது கருங்காகங்கள் வெண்மையாக மாறிவிட்டன என்று சொல்லப்படுகிறது. இந்த காட்சியை பாருங்கள் என்கின்றன. அடுத்து போர்க்களம் தாமரை குளத்தை ஒத்தியிருத்தல். போர்க்களத்திலே தேரின் மொட்டுக்கள் தாமரை மொட்டுக்களைப் போல இரத்தம் நீரைப் போலவும் வீரர்களுடைய மார்பிலே பசிய இலையாகிய பாசியைப் போலவும் படர்ந்து கிடக்கின்றன. இவை அனைத்தும் பொருந்தி கிடக்கக்கூடிய போர்க்களம். இந்த காட்சி எப்படி இருக்கிறது தெரியுமா? தாமரை மலர்களுடைய குளத்தில் எப்படி காட்சியளிக்கிறதோ அதுபோல காட்சியளிக்கிறது என்று கூறுகின்றன. இந்த காட்சியை பாருங்கள் என்கின்றன. வீரர்கள் மூங்கிலை ஒத்திருத்தல். போர்க்களத்திலே வீரர்கள் ஒளியும் கூர்மையும் உடைய வேல்கள் கருவிகள் உடம்பு முழுவதும் தைக்கப்பெற்று நிலத்திலே வீழாது நிற்கின்றார்கள்.
இந்த காட்சி எப்படி தெரியுமா இருக்கிறது? கலைக்கூத்தாடிகள் அவர்களுடைய கயிற்றில் கொண்டு இழுத்து கட்டப்பட்டு சாயாமல் நிலைத்து அப்படியே நிற்க வைத்து அங்கும் இங்கும் வருவார்கள். அதுபோல காட்சியளிக்கிறது. எல்லாமே போர்க்கள காட்சிகள் தான். இந்த காட்சியை பாருங்கள் என்கின்றனர். அடுத்து பருந்தும் கழுகும் துன்புறல். போர்க்களத்திலே இறந்து கிடக்கக்கூடிய வீரர்களை பருந்துகளும் கழுகுகளும் உண்ணுவதற்காக செல்கின்றன. அப்படி சென்று பல பறவைகள் உண்ணுகின்றன. அப்படி உண்ணுகின்ற பொழுது வீரர்களுடைய உடலிலே இரும்பாகிய வேல்கள் குத்தி இருக்கின்றன. அந்த வேல்கள் பறவைகள் மீது குத்தி துன்பத்தை ஏற்படுகின்றன. இப்படிப்பட்ட காட்சியை பாடுங்கள். அதனால் இந்த பறவைகள்லாம் துன்பமுற்று சுழன்று சுழன்று ஆடுகின்றன. அந்த காட்சியை பாருங்கள் என்கின்றனர். இப்படி பல காட்சிகளை பார்த்து கொண்டு வருகிறது காளிதேவி. எழுந்து ஆடும் வீரர்களை. யானை மேலே இருந்து போர் புரியும் வீரர் ஒருவர் எதிர்த்த போது அவர்களுடைய உடம்பில் இருந்து வெற்றுண்ட தலைகள் மேலே கிளம்பி துள்ளி குதித்து கீழே விழுகின்றன. இப்படி விழும் தலைகள் பெருமையுடைய வீரமகள் அம்மானை ஆட்டத்திலே மேலே எரிந்து விளையாடும் விளையாட்டு போல இங்கே காட்சியளிக்கிறது. இப்படிப்பட்ட அந்த காட்சியை பாருங்கள் என்கின்றன. இப்படி ஒவ்வொரு காட்சிகளாக பார்த்து கொண்டு வருகின்றனர். அடுத்து வேல் பறித்து சாயும் வீரர். போர்க்களத்திலே பல வீரர்கள் வேலால் போர் செய்கின்றனர். அதில் பல வீரர்களுக்கு வேல் பாய்ந்து விடுகின்றன. தாங்கள் வாயில் புகுந்த வேல்களை பறித்தெடுப்பதற்காக அவற்றை வலக்கையால் பிடித்த வண்ணம் களத்திலே சாய்ந்து கிடக்கும் வீரர்கள். இந்த காட்சி எப்படி இருக்கிறது தெரியுமா? ஊதுகொம்பை ஊதுகின்றவர்கள் எப்படி இருப்பார்களோ அதுபோல அதை ஒத்திருக்கிறது இந்த காட்சி என்கின்றனர். இப்படியாக ஒவ்வொரு காட்சிகளாக பார்த்து கொண்டு செல்கின்றன. அடுத்து விழுப்புண்பட்ட யானை வீரர். பெரிய மலைகள் இப்படித்தான் இருக்கும் என்று கண்டோர்கள் வியந்து சொல்லும்படி போர் புரியும் யானைகளை உடைய வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெல்ல முந்தும் போர்க்களத்தில் தங்கள் முதுகிலே காயம் உண்டாகுமோ என்று பழிக்கு பயந்து பின்புறமாகிய மார்பிலே காயமடைந்து விழுந்து பல வீரர்கள் கிடக்கின்றன. இப்படிப்பட்ட காட்சிகளை பாருங்கள். இந்த காட்சிகள்லாம் எல்லாமே ஒரு கற்பனையோடும் வர்ணனையோடும் பின்னப்பட்ட ஒரு கதைக்களம் என்று சொல்லலாம். இப்படி வாழ்விலே மட்டும் வீரர்கள் போர் மரம் பழிச்சிட இல்லை, அவர் எதிர்ப்படை மறவரோடு மோதி போரிடும் போதிலும் அப்படி போரிட்டு களத்திலே மடிந்து கிடக்கும் நிலையிலும் கூட அவர்களுடைய மரமாண்பு பழிச்சிடுகிறது. இந்த சிறப்பு தியாகத்தை வீரச்செறிவை படம் பிடித்து காட்டும் ஒரு சிறந்த பகுதியாக இந்த பகுதி விளங்குகிறது. நம் நாட்டிற்காக சாவதில் இன்பம் காணும் நாட்டு பற்றினையும் இதில் பல நிகழ்வுகளையும் காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இப்படியாக போர்க்கள சிறப்பு அருமையாக மிகவும் கற்பனையோடு காட்சிகளை வர்ணித்து காட்டிவிடன. நேரத்தை கருதி இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி.